வணக்கம். தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் டிகிரினா ஒரு காலத்துல அது ஒரு பெரிய கனவு, ஒரு பிரகாசமான எதிர்காலத்துக்கான உத்தரவாதம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? பல்லாயிரக்கணக்கான இன்ஜினியரிங் பட்டதாரிங்க ஏன் ஒரு நல்ல வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்க? இந்த ரொம்ப முக்கியமான ஒரு முரண்பாட்டை பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் லட்சக்கணக்கான மாணவர்களோட கனவும் அவங்க குடும்பத்தோட உழைப்பும் அடங்கி இருக்கு. இது வெறும் புள்ளி விவர கணக்கு கிடையாது. ஏன் நம்ம ஊர்ல படிச்சு வர இத்தனை இன்ஜினியரிங் பட்டதாரிங்க ஒரு தரமான வேலைக்காக இவ்ளோ போராட வேண்டியிருக்கு? இதுக்கான பதில தேடிதான் நம்மளோட இந்த முழு அலசலும் இருக்க போகுது. இந்த பிரச்சனையோட ஆணி வேற நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். அதாவது கடந்த 20 வருஷத்துல தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் கல்வி எப்படி ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சதுன்னு பார்க்கணும். இந்த கதையோட ஆரம்பமே அங்கிருந்து தான் தொடங்குது. இந்த டைம்லைனை சும்மா பாருங்க. 2000வது வருஷத்துல தமிழ்நாட்டுல இருந்தது சுமார் 150 இன்ஜினியரிங் காலேஜ் தான். அடுத்த 10 வருஷத்துல, அதாவது 2010ல அது 2 மடங்குக்கு மேல அதிகமாகி 350 தாண்டுச்சு. இன்னைக்கு 500க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கு. வளர்ச்சி பிரம்மாண்டம் தான். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த எண்ணிக்கை உயர்வுக்கு ஈடா தரம் உயர்ந்துச்சா? பாத்தியனா, இந்த அம்மச்சமான வளர்ச்சி ஒரு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. ஒரு பக்கம் கிராமப்புற மாணவர்கள் உட்பட நிறைய பேருக்கு இன்ஜினியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இன்னொரு பக்கம் தர கட்டுப்பாடு இல்லாததால இதே வளர்ச்சி ஒரு பெரிய நெருக்கடிக்கு வழிவகுத்துருச்சு. சரி, காலேஜ்களோட எண்ணிக்கை பல மடங்கு ஏறிடுச்சு. ஆனா வேலை வாய்ப்புகளும் அதே வேகத்துல பெருகினா? இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம இப்போ கொஞ்சம் டேட்டாவை பார்க்கணும். ஏன்னா எங்கள் எப்பவுமே போய் சொல்லாது இல்லையா? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டில இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இன்ஜினியரிங் பட்டதாரிங்க வேலை தேடி மார்க்கெட்டுக்கு வர்றாங்க. இது எவ்வளவு பெரிய மனித வளம். ஆனா இவங்க அத்தனை பேருக்கும் வேலை கொடுக்க நம்ம கிட்ட வாய்ப்புகள் இருக்கா? இங்கதான் நிஜம் முகத்துல அறியுது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய ஐடி கம்பெனிங்க வருஷத்துக்கு எடுக்கிறதே சில 1000 பேரை தான். இன்னொரு பக்கம் மெக்கானிக்கல், சிவில் மாதிரி கோர் பிரான்ச்ல கஷ்டப்பட்டு படிச்சவங்கள வெறும் 30% பேருக்கு மட்டும்தான் அவங்க படிச்ச ஃபீல்டுலயே வேலை கிடைக்குது. அப்போ மீதி பேர் நிலைமை. இந்த இடைவெளி ரொம்ப பெருசு. AICTE, அதாவது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம், அவங்களோட ஆய்வுல ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றாங்க. நம்ம பட்டதாரிகள்ல பாதிக்கு மேல, அதாவது 55% பேருக்கு கம்பெனிக்கு தேவையான திறன்கள் உடனடியா இல்லையா? அவங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது. இதுக்கு பேரு தான் ஸ்கில் கேப், அதாவது திறன் இடைவெளி. இந்த மாதிரி ஸ்கில் கேப், அது போக தமிழ்நாட்டுல போதுமான தரமான வேலைகள் இல்லாதது, இதோட விளைவு என்ன தெரியுமா? நம்ம திறமையான இளைஞர்கள் சிங்கப்பூர், அமெரிக்கா, கனடா, அரபு நாடுகள்னு வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போறாங்க. நம்ம மாநிலத்தோட திறமை இப்படி வெளியே போறது எவ்வளவு பெரிய இழப்பு. அப்போ எதுக்கு இப்படி ஒரு பெரிய கேப்? நாம கொடுக்கற கல்விக்கும் இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கிற திறனுக்கும் ஏன் சம்பந்தமே இல்லாம போச்சு? இதுக்கு என்னதான் மூல காரணம்? வாங்க அதை ஆழமா பாப்போம். இந்த நிலைக்கு ஒரு காரணம் இல்ல, 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல, தேவை இருக்கோ இல்லையோன்னு யோசிக்காம கண்டபடி காலேஜ்களுக்கு அனுமதி கொடுத்தது. 2வது, நிறைய காலேஜ்கள்ல உள்கட்டமைப்பும் தகுதியான பேராசிரியர்களும் இல்லாம தரம் குறைஞ்சு போனது. 3வது, பல வருஷம் முன்னாடி எழுதின அதே பாடத்திட்டத்துக்கும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி கேட்கறதுக்கும் சம்பந்தமே இல்லாதது. கடைசியா, இன்டர்ன்ஷிப்புங்கிறது வெறும் பேருக்கு நடக்கிற ஒரு சம்பிரதாயமா மாறி போனதுதான். சரி, இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இதுக்கு தீர்வே கிடையாதா? கண்டிப்பா இருக்கு. இந்த சிஸ்டத்தை சரி பண்றதுக்கு என்ன மாதிரியான கொள்கை ரீதியான பரிந்துரைகள் இருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம். முன்வைக்கப்படுற தீர்வு ஒரு மும்முனை தாக்குதல் மாதிரி இருக்கு. 1, காலேஜ் அப்ரூவல் முறையை மொத்தமா மாத்தி தரத்தை வச்சு மட்டும் அனுமதி கொடுக்கறது. 2, இன்ஜினியரிங் ஃபைனல் இயரை கட்டாயமா சம்பளத்தோட கூடிய இன்டர்ன்ஷிப்பா மாத்துறது. 3வது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் மாதிரி அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்கள்ல மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறது. இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு ஐடியா இந்த ஏர்ன் வைல் யூ லேர்ன் திட்டம். அதாவது கத்துக்கிட்டே சம்பாதிக்கிறது. ஃபைனல் இயர்ல மாணவர்கள் நேரடியா கம்பெனிகள்ல வேலை செய்வாங்க. அவங்களுக்கு உதவித்தொகையும் கிடைக்கும், நிஜமான வேலை அனுபவமும் கிடைக்கும். இது மாணவர்களுக்கும் நல்லது, கம்பெனிகளுக்கும் நல்லது. ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் இல்லையா? அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான பரிந்துரையும் இருக்கு. நம்ம டான்ஜெட்கோ மாதிரி அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அரசு பொறியியல் கல்லூரிகள்ல படிச்ச மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதனால நம்ம அரசு கல்லூரிகளும் வலுப்பெறும், திறமையானவங்களும் மாநிலத்துக்குள்ளேயே இருப்பாங்க. ஆக இவ்வளவு விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? நாம புரிஞ்சுக்க வேண்டிய மையமான செய்தி இதுதான். இனிமே நமக்கு தேவை காலேஜ்களோட எண்ணிக்கை இல்ல, கல்வியோட தரம், குவாலிட்டி தான் இப்ப முக்கியம். இந்த மும்முனை தாக்குதல் மாதிரியான சீர்திருத்தங்கள் மூலமாதான் நாம தமிழ்நாட்டு இளைஞர்களோட எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும். அப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். தமிழ்நாடு தன்னோட பொருளாதார எதிர்காலத்தை பாதுகாத்துக்க பொறியியல் கல்வியில எண்ணிக்கையை மட்டும் பாக்குறத விட்டுட்டு தரத்தை நோக்கி நகர வேண்டிய நேரம் வந்துருச்சா? இந்த மாற்றத்தை நாம இப்பவே செய்ய தவறுனா இன்னும் பல லட்சம் பட்டதாரிகளோட எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?